அமெரிக்காவின் பாம் பீச் சர்வதேச விமான நிலையத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்பை கொல்ல நடந்த முயற்சியை FBI அதிகாரிகள் முறியடித்தனர். அவரை சுட தயார் நிலையில் துப்பாக்கி வைத்திருப்பதை முன்கூட்டியே கண்டுபிடித்ததால் சதி முறியடிக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிவகாசியில் 7,000 கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையானது. இது கடந்த ஆண்டை விட 20% கூடுதல் என்று பட்டாசு உற்பத்தியாளர்கள் கூறினர். திமுகவின் தலைமை அலுவலகமான சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு மர்ம ஆசாமி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தார். போலீசார் நடத்திய சோதனையில் புரளி என்று தெரியவந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் நகர்மன்ற தலைவர் சுகன்யா மகன் தனஞ்சயன் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 2 டன் பட்டாசுகளை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தொடர் மழை காரணமாக 68.5 அடியை எட்டிய நிலையில் வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.